வேலூர் இப்ராஹிம்கிட்ட துவங்குறேன். சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை திமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது. கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்யும் போதே நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற போது இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்களை திமுக தான் ஏமாற்றியது. என்ன ஏமாற்றினாங்க? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா இபிஎஸ் அவர்கள் சொன்ன கூற்று தான் உண்மை. திமுக என்பது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக தொடர்ந்து அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களை அச்ச நிலையிலேயே வாக்கு சேகரிப்புக்கான ஒரு பொருளாக வைத்திருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாஜகவோடு இணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்று பிம்பப்படுத்துகிறார்களோ அது அத்தனைக்கும் ஆதரவளித்தது திமுக என்கிற உண்மையை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு என்பது இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்னும் ரணமாகவே இருக்கக்கூடிய விஷயமாக திமுக விதைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன, பாபர் மசூதி இடிப்பு 1992, 1999 இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட்டணியில் இணைந்தார்கள். அப்ப என்ன கருத்து சொன்னாங்க? பாபர் மசூதி விஷயத்தை பேசாம, பாரதிய ஜனதா கட்சி என்பது அது தேசத்திற்கான மிகச்சிறந்த கட்சி, சிறுபான்மை மக்கள் இந்த கட்சி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், திமுகவுடைய இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லெண்ணத்தையும் தேசப்பற்றையும் சிறுபான்மை மக்களை அவர்கள் பார்க்கக்கூடிய சரியான பார்வையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று திமுக காரர்களுக்கு கட்டளையிட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போன்று இன்றைக்கு RSS திமுகவிற்கு பெரிய பாகற்காயாக கசக்கிறது. அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களே RSS என்பது ஒரு சமுதாய அமைப்பு, நம்முடைய கழக கண்மணிகள் RSS பற்றி ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களுடைய வழியிலே நான் வருகிறேன், என் தந்தையை மதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பாஜகவையும் அதோடு கூட்டணி இணைந்த அதிமுக விமர்சிப்பது என்பது அது ஒரு நகைச்சுவையாக அல்லது மக்களை, சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறதற்கு வைக்கக்கூடிய ஆயுதமா பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் பாருங்க, அதே போன்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் குஜராத் கலவரத்தை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிம்பப்படுத்தி வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. உண்மையாகவே பாரதத்தினுடைய வரலாறில் கலவரத்தில் பாதிக்கப்பட்டதுல மிகப்பெரிய அளவிற்கு கைது செய்யப்பட்டது குஜராத் கலவரத்தில் யார் தூண்டினார்களோ, யார் ஈடுபட்டார்கள் அவர்கள் தான் சிறைவாசம் சென்றார்கள். ஆனா குஜராத் கலவரம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி, அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, அது மாநிலத்தின் குஜராத்தின் பிரச்சனையை தவிர இதை தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தான். ஆனா இன்னைக்கு என்ன பேசுவாங்கன்னா, பாத்தீங்களா குஜராத் கலவரம் தமிழ்நாட்டில் திரும்பி திரும்பி திமுகவும் அதனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளும் பேசுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி NIA என்கிற தேசிய புலனாய்வு முகமை அதை இன்றைக்கு கொண்டு வந்து பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை அதை முன்னெச்சரிக்கையாக கைது செய்யும் பொழுது இஸ்லாமியர்களை நசுக்குகிறார்கள் என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர்களும் சில இஸ்லாமிய அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகளும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாம சொல்றோம், இந்த NIA-வை கொண்டு வரும் பொழுது இது சரியான சட்டம், இது தேசத்திற்கு பாதுகாப்பானது என்பதை ஆதரித்து வாக்களித்தது 2019 இதே திமுக. அதை யாரும் மறந்துடக்கூடாது. அதே போன்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக நாங்கள் இஸ்லாமியர்களோடு இணைந்து போராடுகிறோம்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. NIA சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த திமுக 2019. அதே மாதிரி கடந்த காலத்தில் CA குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்கள் பதட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை ஏதோ இந்த நாடை விட்டு விரட்டி விடார்கள் என்று திமுகவே பிம்பத்தை ஏற்படுத்தி போராடினார்கள். ஆனா CA-வை அடல்ஜி அவர்கள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அவர்கள் கூட்டணியில் இருந்த பொழுதுதான் அதை ஆதரித்தார்கள் என்பதை நாம மறந்துவிட முடியாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திமுக இருக்கும் பொழுதுதான் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் அதிகமாக தலை தூக்குகிறார்கள். திமுக ஆட்சியில தான் 1998 கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்து அப்பாவிகள் 58 இந்துக்களும் 2 இஸ்லாமியர்களும் அதில் இறந்து போனார்கள். அதே மாதிரி திமுக ஆட்சி இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சியில 2022 அதே கோவையில கார் குண்டுவெடிப்பு நடந்து அப்பாவிகள் வழியாவது தவிர்த்து விட்டது. ஏன்னா தானா வெடிச்சிருச்சு. பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. பட் சிறுபான்மை
மக்களை திமுக ஏமாற்றியது அப்படின்னா எந்த புள்ளியில அவர்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை திமுக நிறைவேற்றலையா? ஏன்னா சிறுபான்மையினருக்கான நல ஆணையம் அமைச்சது, மிலாது நபி அரசு விழாவை கொண்டாடினது, உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்ததுன்னு ஒரு பெரிய பட்டியலை செஞ்சிருக்கிறோன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது ஒரு வீட்டுக்கு வேற வேற வர்ணங்கள் பூசினால் எப்படி அந்த வீடு மாறிடாதோ அந்த மாதிரி ஒரே செயலுக்கு 10 கலர் பூசக்கூடாதுங்க. மத்திய அரசு 3350 கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறது. அதுல 330 கோடி தமிழகத்திற்காக சிறுபான்மை நலனுக்காக மத்திய அரசு அனுப்பிய தொகையை அப்படியே இந்த திமுக ஆட்சியில் திருப்பி அனுப்பினார்களே தவிர சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் திருப்பி அனுப்பினாங்க 330 கோடி ரூபாவை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க இஸ்லாமியருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு, அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று அவர்கள் பேசினார்கள். இஸ்லாமியர்கள் போய் ஆதரவு கடிதம் கொடுத்த பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஐயா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலையே. மத ரீதியிலான வழக்குகள்ல சம்பந்தமுடையவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அவர்கள் யாரையும் விடுதலை செய்யலன்றத உண்மையானது. அப்படி யாரு சொன்னா? இன்றைக்கு அப்படி ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. அவரே கோர்ட்டுக்கு என்ன சொன்னார்னா, இவங்களை ஏங்க விடுதலை செய்யலன்னு கேட்டதுக்கு மத ரீதியிலான வழக்குகளில் சம்பந்தமுடையவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாதுன்னு தமிழக அரசின் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருக்காங்க. ஆமா சொல்லி இருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை மீட்டெடுப்போம்னு சொல்றீங்க, அதுவே தவறானது. ஒரு குண்டு வெடித்த தீவிரவாதி எப்படி வெளியே விடலான்ற நியாயமான கேள்வி இருக்கு. பிறகு நீங்க வெளியே விடுறோம்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டு பிறகு நீங்க நீதிமன்றத்தில் என்ன பதிவு செய்கிறீர்கள் என்றால் அதை வெளியிட மாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அதுல எதிர்பார்க்காங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க மீலாது நபி ஊர்வலத்துக்கு கொடுத்துட்டோம், நாங்க போய் காயிதே மில்லத்துக்கு வருஷம் போய் சால்வை போட்டுட்டோம் என்பதனால இஸ்லாமியருடைய வாழ்வியல் வளர்ச்சி முன்னேறாதுங்க. அவர்கள் வளர்ச்சி முன்னேற வேண்டும் என்றால் நல்ல கல்வி வேண்டும், நல்ல பொருளாதார முன்னேற்றம். அதை செய்திருக்கிறார்களா? இஸ்லாமியர்களை 3.5% உள்ஒதுக்கீடு எல்லாம் கருணாநிதி ஆட்சியில் கொடுத்தது. 3.5% இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயமாக கிறிஸ்துவர்கள் பார்த்தார்கள் என்றால் கொடுத்த உடனே அதை திருப்பி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அதை விட அதிகமாக கல்வி கற்று நாங்கள் முன்னேறி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் வேண்டுமானால் ஏமாறலாம், கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஏமாற தயாரில்லை என்று 3.5 ஒரே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் கொடுக்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள திமுகவை ஆதரித்து சில எம்எல்ஏ எம்பி சீட்டுகளுக்காக கலைஞர்களை போற்றி புகழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவ சமூகம் தெளிவாக சிந்தித்து எங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்தது. ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க, திமுக ஏமாத்தியது கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட்ல இல்லைன்னு, வேற என்ன செஞ்சாங்க? திமுகவுடைய ஏமாற்றியது திமுகவை பொறுத்த வரைக்குங்க, இப்போ நீங்க சொன்னீங்க உருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகமா அங்கீகரிப்போம். இஸ்லாமியர்கள் எதுவா இருக்கிறாங்க? மானியம் கொடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் இருப்பதே அதுவா மானியம், வக்ஃப் போர்டு மானியத்தை பற்றி இவர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு வக்ஃப் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வக்ஃப் திருத்த சட்டம் வந்தா இதை எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். இதே திருச்சியில் இருக்கிற கலைஞர் அறிவாலயம் இருக்கிறத, இந்த அறிவாலயம் யாருடைய சொத்து? அந்த அறிவாலயத்து வளாகத்திற்கு உட்பட்ட சொத்துக்கு இன்றைக்கும் நீங்க வக்ஃப் போர்டுக்கு என்ன பணம் கட்டுறீங்க? இதெல்லாம் தெரியாதா? நான் ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வக்ஃப் சொத்தை அபகரிப்பதனாலதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலே கலைஞர் அறிவாலயம் வக்ஃப் சொத்துல கட்டப்பட்டு, கலைஞர் அறிவாலயத்துடைய வளாகம் இருக்கக்கூடிய சொத்து என்பது அது வக்ஃப் சொத்து. இன்றைக்கும் அதற்கான பணத்தை இவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது பகிரங்கமா நான் குற்றம் சாட்டுறேன். அது மட்டுமல்லாம இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தார்கள்னு. இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுமே செய்யாம பாஜக அவ்வளவுதான் பயமுறுத்தினார்கள். இவ்வளவு பட்டியல் இருக்குல்ல சார், இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி இதெல்லாம் செய்யல. அதை மட்டும் ஏன்னா நான் அடுத்தது போகும்போது யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களை பற்றி இங்க இஸ்லாமியர்களிடத்துல தவறாக திமுக பிரச்சாரம் செய்து பார்க்கிறோம். அங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக அரசிலும் அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியருக்கு டானிஷ் அகமது அன்சாரிக்கு அமைச்சரவையில் கொடுத்திருக்காங்க. இங்க ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்கள் கண்ணை மூடி ஆதரிக்கிறாங்களே உங்களுக்கு. அப்பவும் நீங்க என்ன பண்றீங்க? ஒரே ஒரு அமைச்சர் தான் இதே திமுக கொடுக்குறீங்கன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய துரோகம். அதையெல்லாம் தாண்டி இவர்கள் இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்த நலத்திட்டம் தரனாலும் பரவாயில்லை, அமைச்சர் பதவி கொடுத்தாதான் அங்கீகாரம் கொடுத்தாரு. கண்டிப்பா அங்கீகாரம் தானே. உங்களுக்கு தானே மொத்தமா வாக்களிச்சாங்க, உங்களுக்கு தானங்க நம்பி நீங்க தானே காப்பாத்துவீங்க. சமூக பாதலன் சிறுபான்மை சமூகத்தின் காவலன் நீங்க சொல்றீங்களே, ஒட்டுமொத்த வாங்கும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடை தாண்டி
இந்த திமுகவுடைய ஆட்சியில யாரு முன்னேறி இருக்கிறா? பொதுவான மக்களும் முன்னேறல, சிறுபான்மை மக்களும் முன்னேறல. பொதுவான மக்களுக்கு கூட சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழல் இங்க இருக்கு அப்படின்னு பொதுவான மக்களுக்கு கூட தேர்தலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாக்கு கேட்கிற திமுக இஸ்லாமிய பகுதிகளில் போனால் நான் பார்த்திருக்கிறேன். மோடி வந்துருவாரு, ஓட்டு போட்டுருங்க. பாஜக வந்தா உங்க பள்ளிவாசல புடுங்கிக்குவாங்க, ஓட்டு போட்டுருங்க. பாஜக வந்தா உங்களை பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் அனுப்பிடுவாங்கன்னு பயமுறுத்தி வாக்கு கேட்கிறார்களே தவிர சிறுபான்மை மக்களுக்கு இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம் பட்டியலிட்டு வாக்கு கேட்டிருக்கிறார்களா? நிச்சயமே கிடையாது. அதனால சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்ததில் திமுக முதலாவது என்றால் காங்கிரஸ் இரண்டாவது இடம். ஏனென்றால் பாபர் மசூதி இடிப்ப நான் பேசி முடிச்சுக்கிறேன். நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஆதாரம் சொல்றேன். அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேன். அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேன். அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேன். இல்ல ஏங்க அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேன். ஒருத்தருடைய நேரத்துல நீங்க துவக்கத்துல அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவாங்க. ஹசீனா மேம் அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேன். அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க நான் குறுக்கிடுவேன். எவ்வளவு நேரம் பேசுவாரு மேடம் அவங்க பேசுனா நான் குறுக்கிடுவேங்க. தலைப்பு ஏங்க அவங்க பேசுனா நான் சிறுபான்மையினரை மேம்படுத்துவது. ஏன் பயப்படுறீங்க? திமுக ஏன் கருத்தை நான் சொல்றேன் நெறியாளர் தடுக்கணும். ஏன் பயப்படுறீங்க? பாவலன் சார் விவாதத்துல என்ன கருத்துக்களை வாங்கணும்ன்றது என்னுடைய முடிவு. இஸ்லாமியர்களை வஞ்சித்தத பேசினா ஏன் பயப்படுறீங்க? எல்லாருக்கும் டைம் பயப்படாதீங்க. காங்கிரஸ் எதுக்கு பயப்படுறீங்க? அதாவது நீங்க விவாதத்தை பாவலன் சார் ஒவ்வொருத்தரும் ராம ஜென்மபூமி கட்டணும்னு சொன்னார் நரசிம்மராவ். சரி ஏங்க அதாவது நீங்க விவாதம் இவங்க ஒரு நிமிஷம் இவங்களுடைய அச்சம் தெளிவா தெரியுதா இல்லையா? ஒரே நிமிஷம் மேடம் அதாவது ஹசீனா மேம் தெளிவா தெரியுது. ஹசீனா மேடம் ஹசீனா மேடம் ஹசீனா மேடம் ஹசீனா மேடம் நல்லா புரியுதுங்க. விவாதத்தை ஹசீனா மேடம் எவ்வளவு பெரிய விவாதத்திற்கான நான் சொல்ற ஆதாரங்க. கொண்டு போகலாம். நான் சொல்ற ஆதாரங்க. நீங்க என்ன துரோகம்? ஏங்க இப்போ பாருங்க தவறான வார்த்தையை சொல்றாங்க. இப்ப நான் கேக்குறேன் இல்ல எனக்கு எவ்வளவு பெரிய இல்ல இனத்துரோகின்னு சொல்றாங்க. இனத்துரோகின்னு சொல்றாங்க. இனத்துரோகின்னு சொல்றாங்க. நான் ஒரு ஆதாரம் சொல்றேன். யார் இனத்துரோகின்னு சொல்லுங்க. பாபர் மசூதி இருந்த இடத்துல ராம ஜென்ம பூமி அங்க ராமர் கோவில் கட்டாம வேறு எதை கட்ட முடியும் என்று திரு நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது மணிசங்கர் ஐயரிடத்தில் சொல்லி அந்த ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவளித்தவர் நரசிம்மராவ். காங்கிரஸ் துரோகிகளுக்கு தெரியுமா அந்த வரலாறு? நான் ஆதாரத்தை சொல்றேன். வழக்கு போட முடியுமா நீங்க? வழக்கு போட முடியுமா நீங்க? நரசிம்மராவ் காங்கிரஸ் பிரதமராக இருக்கும் பொழுது ராம ஜென்ம கோவில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்தவர். யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? யாரை பத்தி போய் சொல்றீங்க? பச்சையா போய் சொல்லாதீங்க. நான் ஆதாரம் சொல்றேங்க. பாபர் கோவில் எதுக்கு? மணிசங்கர் ஐயர் சொன்னாரா இல்லையா? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் பயப்படுறீங்க?